போனுக்கு ஏதோ பிரச்சனை. என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்ன பண்றது? மனோ. பாரதி, என்ன இன்னும் தூங்கலையா? தூங்காம என்ன பண்றீங்க? ஆர் யூ ஆல் ரைட்? இல்ல ஆதி, அது மனோ. மனோக்கு என்னாச்சு? மனோ வீட்ல இல்லங்கிறது நான் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவன் யாருக்குமே போன் பண்ணலங்கிறது தெரிஞ்சது. நான் கால் பண்ண முதல்ல ரிங் போச்சாதி, ஆனா அவன் எடுக்கல. மறுபடியும் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எனக்கு என்னமோ தப்பா பட்டுச்சு. தூக்கமே வரல. அப்பதான் மனோ இன்னொரு நம்பர்ல இருந்து எனக்கு இப்ப கால் பண்ணான். அக்கா, அக்கா, நான் மனோ பேசுறேன்க்கா. ஹலோ. சரி, எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு? வேற ஒரு நம்பர்ல இருந்து வந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனோக்கு ஒன்னும் ஆயிருக்காது. மேபி அவன் போன் சார்ஜ் தீர்ந்திருக்கும். வேற யார் நம்பரையோ வாங்கி பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். மனோவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆதி. அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதே இல்ல. ஏதாவது தப்பா நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆதி. பாரதி, நீங்க இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. இல்ல ஆதி, என்னோட உள்ளுணர்வு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி எனக்கு தோன்றப்பெல்லாம் நடந்த எல்லா விஷயத்தையும் வச்சு சொல்றேன். ஓகே பாரதி, ஓகே. இப்ப என்ன, மனோ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே? ஆமா. என்னோட ஃப்ரெண்டு சந்தோஷ் கிரைம் பிரான்ச்ல இருக்கா. அவங்ககிட்ட இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவோம். கண்டிப்பா அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஒரு நிமிஷம் இருங்க.